சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னை எப்படியாவது இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நான் உன்னை வெளியில எடுக்கிறேன். நீ இங்க இருக்க மாட்ட. சரி பெரியப்பா. நான் சொன்னது நிஜம்தான் அன்பு. இனி நீ இங்க இருக்க மாட்ட. எஃப்ஐஆர் போட்டு எப்படி இன்னும் அரை மணி நேரத்துல உன்னை ஜெயிலுக்கு கொண்டு போயிருவாங்க. நான் வரட்டா? கொஞ்சம் அழாம இருமா. அம்மா அம்மா என்னாச்சு? ஏன் அழற? நாம பயந்த மாதிரி ஆயிடுச்சு கையல். அன்பு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க கையல். என்னம்மா சொல்ற? இது எப்ப நடந்தது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போனாங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எப்படி அவனை காப்பாத்துறது? டென்ஷன் ஆகாத கையல். ஒரு லாயரை பத்தி இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இது ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால லாயரை வச்சு பேசினாதான் சரியா இருக்கும். வா போலாம். கையல் நானும் வரேன். இல்லம்மா, நீ பதட்டப்படாத, இங்கே இரு. நான் திரும்ப வரும்போது அன்போட தான் வருவேன். மூர்த்தி, நீ பாத்துக்கோ. அழாதன்னு சொல்றேன்ல, அழாதம்மா. அத்தை அழாதீங்க அத்தை. சொல்ல ஆனந்தி. அம்மா அழாதம்மா. அக்கா வந்ததும் பாத்துக்கலாமா, அழாதம்மா. ஹலோ ஷாலினி, என்னாச்சு அண்ணி? வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு அண்ணி அலறீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவீங்க. என்னாச்சு அண்ணி? ஐயோ கடவுளே, போலீஸ் ஆகிறதுக்காக தான் அன்பு இவ்வளோ கஷ்டப்பட்டான். கவலைப்படாதீங்க அண்ணி, உங்க எல்லாரோடைய பிரார்த்தனையும் நிச்சயம் அன்புவை வெளியே கொண்டு வந்துடும். இந்த போதை பொருளுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நிச்சயம் அதை கையில நீ நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க அண்ணி. என்னால அப்படி இருக்க முடியல ஷாலினி. இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல ஏண்டா அவனுக்கு இந்த வேலைன்னு அம்மா அண்ணன் எல்லாரும் அவன் மேல கோவப்பட்டாலும் போலீஸ் என் தம்பிய நான் எடுக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு போகும்போது என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்கு 30 பவுன் நகை ரெடி பண்ணணும்டா ஆரம்பத்துல அவன் அந்த டேனியல் கிட்ட கை நீட்டிருக்கான். அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் நினைக்கும் போது கூட பிறந்தவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அண்ணி அல்லாதீங்க அண்ணி. இந்த ட்ரக்ஸ் டீலிங் அவன் விரும்பி செய்யாத போது அவனை கடவுள் தண்டிக்க மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமலே போலீஸ் அவனை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி ஷாலினி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க அண்ணி.
ஏன் அன்பு இப்படியெல்லாம் பண்ற? டேனியலால நீ மாட்டி பண்ணுதான் நீ போலீஸ் ஆகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. கேட்டியா என் பேச்ச? எனக்கு இப்ப அன்பு எப்படியாவது பார்த்தாகணுமே. ஏய், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தமா. ஆஹா. நம்பலாமா? நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம். உங்களோட வீண் சந்தேகத்துக்கெல்லாம் என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏய் ஷாலினி, திமிரு உனக்கு இருக்குடி, அத அடக்கி காட்டுறேன். டேய் நீ நிறுத்துறா. சரி நீ கிளம்பு. வணக்கம் சார். யார் நீ? என்ன விஷயம்? சார் என் பேர் பாபு சார். சரி, ட்ரக்ஸ் கடத்தினான்னு சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்க அன்புக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அன்பா போலீஸ்ல மாட்டி விடணும்னு அவன் அசந்த நேரம் பார்த்து நான் தான் டெலிவரி பேக்ல ட்ரக்ஸை போட்டேன் சார். ராஸ்கல் அடிங்க. அடிக்காதீங்க சார். சார் கதை பேசுற ராஸ்கல். அடிக்காதீங்க சார். என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? சார் சார் நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை சார். எனக்கு அன்புக்கு ஆகாது சார். ஏற்கனவே நடந்த தகராறுல அவன் என்னை கை நீட்டி அடிச்சிட்டான் சார். அதுக்கு பழி வாங்கதான் அவன் போலீஸ் ஆகக்கூடாதுன்னு அவன் அசந்த நேரமா பார்த்து அவன் பேக்ல ட்ரக்ஸை போட்டான் சார். யார் இவன்? நான் அவனை அடிச்சதா சொல்றான். இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையே. புது கதை சொல்றான். அப்புறம் எதுக்கு இங்க வந்து சரண்டர் ஆகுற? சார் விஷயம் தெரிஞ்சு என் பொண்டாட்டி என்ன மிரட்டுறா சார். இப்போ நான் அரெஸ்ட் ஆகலன்னா பிள்ளைங்களோட செத்துருவேன்னு பயமுறுத்துறா சார். அதான் சார் நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். டேய், யாராவது உன்னை மிரட்டி சரண்டர் ஆக சொன்னாங்களா? ஐயோ இல்லை சார், என் குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். அன்புக்கு ட்ரக்ஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். யோ சார், கான்ஸ்டபிள் வர சார். சொல்லுங்க சார். இவன்ட்ட வாக்குமூலத்தை வாங்கிட்டு லாக்அப்ல தள்ளிட்டு அந்த அன்பை ரிலீஸ் பண்ணு. டேய் வாடா. டேய் போடா போடா. உட்காரு. தம்பி, நல்லவனா மட்டும் இருந்தா பத்தாது. பிரச்சனைனா அதை பார்த்து பயப்படாம தில்லா நிக்கணும். சரிங்க சார். போலீஸ்காரனுக்கு தைரியம் தாயா முக்கியம். உன் மேல எஃப்ஐஆர் எல்லாம் போடல என்ன? ட்ரைனிங் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னல, போலீஸ் ஆகிறதுல மட்டும் நீ முழு கவனமும் செலுத்து. சரிங்க சார்.